ஒரு யூடியூப் ஹிட்டு கொடுத்தியா, அது வந்து 10 மில்லியன் வியூ ஹிட்ச்சா, அவன் ஸ்டார். நாளைக்கே ஏதோ ஒரு பையன் டிவிலேருந்து வருவான், அவன் ஒரு பெரிய ஹீரோ ஆவான். வாரம் ஒருத்தன் ஹீரோ ஆகிட்டு இருக்கான். செருப்பால் அடிக்கணும். உங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் உலக புகழுக்கு ஒரு வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் பரவி பேர் சம்பாதிக்கலாம். எவன் சொன்னான் உனக்கு அதை பண்ணுறதுக்கு? அப்புறம் நீ என்ன விமர்சனம் பண்ணுற? பலர்னு அடிக்கணும் போல இருக்கும். என்னடா சொல்லுங்கள் சித்தார்த், இந்த காவிய தலைவன் படத்தில் வசந்தபாலன் கூட இணைஞ்சிருக்கீங்க. இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரத்தோட நேம், உங்கள் கதாபாத்திரம் என்ன பண்ணும் படம் ஃபுல்லாக? முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் தான் காவிய தலைவன். ஆனால் அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பட்டம் எனக்கு கிடைக்கணும். பிகாஸ் கதையில் இருக்குது, கதையில் நான் தான் காவிய தலைவன் இருக்குது. பட் அது பர்ஃபார்மன்ஸில் எப்படியாவது நான் அந்த பேரை சம்பாதிச்சு வாங்கணும். என் கேரக்டரோட பேர் வந்து காளியப்பா பாகவதர். அது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து 1930s 1940s இந்த கதைக்களத்தை செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாடக குழு அவங்களோட வாழ்க்கையை சுற்றி வர ஒரு கதை. அதுக்குன்னு எல்லாமே வெறும் மேடையில் மட்டும் நடக்குங்கிறது கிடையாது. அந்த மேடையை சுற்றி நடக்கிற விஷயங்கள், ஆடியன்ஸ்லேருந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அட் த சேம் டைம் அவங்களோட ப்ரைவேட் லைஃப், அவங்களோட குருகுல வாழ்க்கை. அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம நாடு எங்கே இருந்துச்சு, அதுவும் அவங்க வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு, அந்த ஒரு ஒரு கேஆஸில், அந்த ஒரு கன்ஃபியூஷனில் இவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் என்ன காதல் நடந்துச்சு, என்ன 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 கெயின் பண்ணாங்க, என்ன லூஸ் பண்ணாங்க, இது எல்லாத்துக்கும் மேலே இது 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட கதை. அவங்களோட லவ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அட் த சேம் டைம் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு பெரிய போட்டி, நடிப்பு, நல்ல நடிப்பு. அதான் இந்த படத்தோட ரூட்டு. சித்தார்த் உதவி இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக மாறி அட் த சேம் டைம் நடிகராக இருந்து சினிமாவை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். இந்த கதை ஒரு மேடை நாடகத்தை பின்புலமாக கொண்ட கதை. இது இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்களா? இந்த கதையை எப்படி சூஸ் பண்ணீங்க? இது ஜெயிக்கிற கான்செப்ட். ஏன்னா கலர்லாம் புதுசாக இருக்குது, புது கான்செப்டாகவும் இருக்குது. இதில் 2 விஷயம் முக்கியமான விஷயங்க. ஒன்று வந்து, நான் செலக்ட் பண்ண படங்கள் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மைண்டில் வச்சுட்டு பண்ண கதைகள் கிடையாது. நல்ல படம், அது நமக்கு பிடிச்ச படமாக நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அதை ரசிக்கிற ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா ஜிகர்தண்டா மாதிரி படம் நீங்கள் யோசிக்கும் போது ஆடியன்ஸை மைண்டில் வச்சு எடுத்திருந்தீங்கன்னா பல விஷயங்கள் அதில் இருந்திருக்காது. ஸோ அதையும் தாண்டி படம் ஒரு படைப்பாளி வந்து கொடுக்குற ஒரு க்ரியேஷன் அது. ஸோ அந்த விஷயத்தில் இந்த கதை வந்து நாங்களே பார்க்காத ஒரு உலகம். இப்போ வசந்தபாலன், இப்போ நான் நாடக வாழ்க்கையில் நான் நாடகத்தை நடிச்சுட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ எனக்கு நாடக வாழ்க்கை தெரியும், நான் நாடக நடிகனாக இருந்திருக்கேன். பட் இந்த காலகட்டத்தில் நாங்கள் படம் பிடிக்கிற காலகட்டங்கிறது, இப்போ நான் ஒரு நடிகன், எனக்கு பிடிச்ச நடிகன் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும். கமல்ஹாசனுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகன்னா சிவாஜி கணேசன் பேர் சொல்லுவார். சிவாஜி கணேசன் நாடகத்தில் வந்தார். அவருக்கு முன்னாடி அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க வந்து கிட்டப்பா சார், தியாகராஜ் பாகவதர் சார், இவங்கெல்லாம் ஜாம்பவானுங்க, பெரிய மேதாவிங்க இந்த பூமியில் நடந்த கலை வந்து பரிணமித்த விதத்தில். ஸோ இது எங்களோட வாரிசத்துவம். ஸோ அவங்க அன்னி தேதிக்கு இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இல்லை. ஸோ அந்த ஒரு உலகத்தை யாருமே பார்த்ததில்லை. ஸோ அதை அவங்களுக்கு காட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நம்பர் 1. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து வசந்தபாலனோ இப்போ என்னை பற்றியோ வசந்தபாலனை பற்றியோ வெளியில் ஒரு இது இருக்கும். 2 பேரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப யோசிச்சு பண்ணியிருப்பாங்களோ, ரொம்ப சீரியஸாக இருக்குமோ, இது ஒரு ஜோல்னா பே படமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம். பிகாஸ் நாங்களும் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு யாருக்கும் புரியாத படத்தை எடுக்க போகிறதில்ல. இது வந்து எல்லாரும் பார்த்து மிரண்டுற அளவுக்கு ஒரு உலகத்தை காட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு காவியத்தில் எங்கேயுமே போர் அடிக்காது இந்த படம். அண்ட் நான் இப்போ ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனில் வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நடிகன் பேர் சொல்லுவாங்க. இன்னொரு வந்து அவன் தான் நடிகன், என் ஆள் தான் நடிகன்னு சொல்லிட்டு நடிகனோட ஒரு நடிகனோட ஃபேன்ஸ்க்கு இன்னொரு நடிகனோட ஃபேன்ஸ்க்கு ஒரு சண்டை போயிட்டே இருக்குது. இது அதோட மூலக்கதை. 2 நடிகர்கள் யார் நல்ல நடிகங்கிற கேள்விக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு, அப்போ இதில் நீங்களும் பிருத்திவிராஜும் இருக்கீங்களா? யாருக்கு அந்த மாதிரி கேள்வியை உருவாக்குமா? பிருத்திவிராஜுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகணும். ஏன்னா ஒரு நல்ல நடிகனுக்கு என்ன ஒரு அடையாளம்? அப்போ ஒரு நாடகத்தை பார்க்கும்போது கை தட்டிட்டா அவன் நல்ல நடிகனா, இல்லை அவன் நடிப்பை பார்த்து மெய் மருந்து கை தட்டுறது மறந்து போனால் நல்ல நடிகனா? இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ கை தட்டிட்டாங்கிறத இவன் தாண்டாங்கிற விஷயம் கிடையாது. ஸோ நடிப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக மார்க் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டருக்கும் பிருத்தியோட கேரக்டருக்கும் விடா போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அந்த போட்டினால் வர பொறாமை, அந்த பொறாமைனால் வர வெறுப்பு, அந்த வெறுப்புனால் வர முடிவுகள், அந்த முடிவுகள்னால் வர விளைவுகள், அதான் இந்த படத்தோட ட்ராவல். சித்தார்த் வந்து இந்திய சினிமாவையும் தாண்டி
இன்டர்ஸ்டெல்லரோட ஆடிஷனுக்கு போயிருந்தாங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன் உங்களை வந்து அந்த ஆடிஷன்லேருந்து? இல்லை, ஒரு இப்போ இதே ரோலை நான் பண்ணியிருக்கேன், பிருத்விராஜ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அது அமையணுங்க ஏதோ ஒரு இடத்துல. எனக்கு வந்து வசந்தபாலன் எனக்கு இந்த படத்தை கொடுக்கும்போது நானே கேட்டேன், ஏங்க இந்த படத்தை எனக்கு கொடுக்குறீங்க, என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க? நான் என்கிட்ட அந்த திறமையை பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் எனக்கு நடிப்பு வராதுன்னு சொல்கிறக்காக. ஆனால் என்கிட்ட அந்த திறமை ஒரு சில டைரக்டர்ஸ் தான் பார்த்துருக்காங்க இங்கே. ஸோ நான் கேட்டேன், வெக்கத்தை விட்டு கேட்டேன், என்ன ஏங்க இந்த படத்தை தேர்ந்தெடுத்தீங்க? அவர் சொன்னார், இல்லை உங்கள் ஃபேஸ் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகுது, ப்ளஸ் உங்களால் நடிக்க முடியும். இந்த 2 காரணங்களுக்கான. இல்லை நீங்கள் வந்து நாடக பின்னணியில் இருந்து வந்தவங்க, அது அவருக்கு தெரியாது. அது அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதே போல் இன்டர்ஸ்டெல்லருங்கிற படத்துக்கு வந்து நான் ஒரு இங்கிலீஷ் படம் நடிச்சிருந்தேன், மிட் நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தேன். அது டொராண்டோ ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் ஆச்சு. அது முன்னாடி ரங் தே பஸ்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருந்தேன். அது வந்து பிரிட்டிஷ் அகாடமி அவார்ட்ஸில் நாமினேட் ஆச்சு. ஸோ அங்கே யாரோ பார்த்து ஏதோ சொல்லி அது ஒரு ஆடிஷன் வந்துச்சு. பட் எனக்கு அதில் சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் என் மூஞ்சி தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. அந்த வாய்ப்பாவது கொடுத்தாங்களே எனக்கு வந்து அந்த ரோலுக்கு. ஆக்சுவலாக அங்கே நடந்த விஷயம் என்னன்னா, அந்த ரோல் வந்து வேறு மாதிரி ஒரு காஸ்டிங்க்கு ரூட்டில் போனாங்க. ஸோ அதனால் அது மிஸ் ஆச்சு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படத்தில் நம்மளை யோசிச்சாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. கிறிஸ்டோஃபர் நோலனை நேரடியாக நேரடியாக சந்திக்கல, ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சினிமாவில் நீங்கள் ஜேர்னி ஆகிருக்கீங்க 2002 இருந்து. இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் நான் கற்றுட்ருக்கேன். பிகாஸ் நான் சினிமாவுக்கு வர டைமுக்கும் இப்போக்கும் எக்கச்சக்கமாக எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க தேவையில்லை நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு. இப்போ இதே இன்டர்வியூ வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு லைட்டோட வெயிட்டே எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஈவன் டிவி லைட்ஸ் போடும்போது கூட அப்போ வெறும் கையில் சன்கன் பிடிப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய சேனலாக இருந்தால் அவங்க லைட்டை 3 பேர் தூக்கிட்டு வருவாங்க, இல்லை பேங்கை போட்டு எடுப்பாங்க. இப்போ அந்த எல்இடி லைட் வந்துருச்சு சைனாலேருந்து. அவன் எல்இடி போட்டு சீலிங் ஃபில்லை கொடுத்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே அவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் ஒரு கேமரா வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இப்போ 2 நிமிஷம் ஆகுது. அப்போல்லாம் ஒரு கேமராக்கே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்து அதை கற்றுக்கிட்டு வந்து இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ தட்டிங்கன்னா அந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எப்படி ஆன் பண்ணணும், எப்படி அப்பச்சர் செட் பண்ணணும், எப்படி எக்ஸ்பிரஸ் செட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ மெயினாக இப்போ சினிமாவில் ஐயோ எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, அவன் என்னை செஞ்சுட்டானே, ஐயோ எனக்கு சிபாஸ் இல்லையேன்னு சொல்கிறோன்னு செருப்பால் அடிக்கணும். பிகாஸ் உங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் உலக புகழுக்கு ஒரு வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் பரவி பேர் சம்பாதிக்கலாம். இன்றைக்கி ஒரு திறமையும் ஆளுமையும் மட்டும்தான், அது மட்டும்தான் தேவை. சாக்கு மட்டும் வீட்டில் விட்டுட்டு வாங்க, அதான் மெயின். ஸோ அதான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹீரோ ஆகிட்டீங்க, அதனால் நீங்கள் ஒரு 10 வருஷம் ரவுண்டு வருவீங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் கிடையாது. நாளைக்கே ஏதோ ஒரு பையன் டிவிலேருந்து வருவான், அவன் ஒரு பெரிய ஹீரோ ஆவான். நாளைக்கே வேறு யாரோ எங்கேருந்து அவன் ஸ்டண்ட் பண்ணுறான், ஹாங்காங்கில் போய் குங்ஃபூ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ ஆவான். அவன் ஹீரோ ஸ்டார் ஆகிறதுக்கு 3 வாரம் தான் ஆகுது. இப்போது முன்னெல்லாம் ஸ்டார் ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். வரிசையாக 4 படம் வெற்றி கொடுக்கணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு இது பண்ணியா, ஒரு யூடியூப் ஹிட்டு கொடுத்தியா, அது வந்து 10 மில்லியன் வியூ ஹிட்ச்சா, அவன் ஸ்டாரு. ஸோ போட்டி அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போது. நீங்கள் அதே மாதிரி இணையத்தில் வர்ற விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இணையம் வந்து இப்போ ஃபஸ்ட்லாம் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 7 days 8 days ஆகும். அதுக்கப்புறம் புக் வரும், இல்லை வந்து ஒரு வாரத்தில் சினிமா செய்தியாக டிவியில் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி படம் பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சோசியல் மீடியா மூலமாக தன்னோட விமர்சனத்தை பாருங்கள். உலகத்தில் இதனால் பெரிய படங்கள், பெரிய கிட்டத்தட்ட நிறைய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் கூட அப்படின்னு போயிடுது. இதில் வந்து எனக்கு ரெண்டு விதமான கருத்து. இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, 2 விதமான கருத்து இருக்குது. அந்த கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இதில் ஆச்சரியப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லையே. முன்னெல்லாம் ஒரு படம் வந்து ஏ சென்டர் தான் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் பி சென்டருக்கே போகும், அதுக்கப்புறம் சி சென்டருக்கு போகும். ஒரு படம் 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் ஓடும். இப்போ ஒரு படமே 2 வாரம் தான் ஓடுற பட்சத்தில் நீங்கள் 1 வாரம் வந்து விமர்சனத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்க மாறவே மாட்டாங்களா? அவங்களும் மாறணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மாற்றம். அது ஒன்று. இதில் நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறவங்க அவன் லேப்டாப் வச்சுருக்கான்ங்கிறதுனால அவன் வந்து ரிவ்யூவர் ஆகிட்டான், அவன் விமர்சனம் பண்ணுறவன் ஆகிட்டான். அவன்கிட்ட செல்ஃபோன் இருந்தால் அவன் அதை டப்பு தட்டி நான் லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறான். அவன் படத்தை பார்க்குறான்னா, இல்லை நான் தான் ஃபஸ்ட் ஆன் த நெட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடணும்னு அவன் ஆவேசத்தில் இருக்கானாங்கிறது எனக்கு ஒரு கேவலமான விஷயமா இருக்குது. ஏன்னா நான் இங்கே 2.5 வருஷம் நாங்களாம் உட்காந்து ரத்தத்தையும் வேர்வையும் சேர்ந்து ஒரு ஃப்ரேமையும் செதுக்குறோம். அவன் வந்து அதை பார்த்துட்டு இப்போ வந்து சித்தார்த் வசனம் பேசுகிறான்னு கீழே பார்த்து பேசிட்டு திரும்ப மேலே வரான். எவன் சொன்னான் அவனுக்கு அதை பண்ணுறதுக்கு? அப்புறம் நீ என்ன விமர்சனம் பண்ணுற? எனக்கு இந்த தியேட்டரில் உட்காந்து செல்ஃபோன் நோண்டுறவங்களுக்கு பலார்னு அடிக்கணும் போல இருக்கும்.
ஏன்னா அது வந்து அவங்க எல்லாருமே ஒரு ஒரு மதிக்காத ஒரு ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் இப்போ ஒரு எந்த தேட்டருக்கும் போங்க, ஒரு மூஞ்சிக்கு எவ்வளோ வெளிச்சம் இருக்குது தெரியுமா ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கும். அப்புறம் நடிகை மூஞ்சியில் எதுக்கு வெளிச்சம்? அவன் எதுக்கு நடிச்சிட்ருக்கான்? நீங்கள் பாருங்கள், ஒரு தேட்டர் போகும்போது அவன் மூஞ்சி மட்டும் வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா அவன் மடியில் செல்ஃபோன் வச்சுருக்கான். அப்படி என்னங்க உங்களுக்கு செல்ஃபோன் நோண்டாமல் இருந்தால் செத்து போயிடுவீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ அதை நான் டெஃபினட்டாக உண்மையாக கண்டிக்கிறேன். பட் ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே விமர்சனம் வரதுல பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது அது வந்து டெக்னாலஜியோட நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏ பாசிட்டிவ் பிளட்டு வேணும், அர்ஜென்ட்டாக வேணும்னா சோஷியல் நெட்ஒர்க்கில் போய் டக்குன்னு பிளட் இருக்குது. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். திரைப்பட விமர்சனங்கள் இதுக்கு மட்டும் சோசியல் மீடியா இன்றைக்கி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வரவேற்கத்தக்கதா? இல்லை இதை வந்து நீங்கள் வரவேற்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது போயிட்டு போகுதா? உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது மாற்ற முடிஞ்சால் அதை பற்றி நீங்கள் கருத்து வச்சுக்கலாம். அதை பற்றி நீங்கள் வந்து இது வரவேற்கத்தக்கதாங்கிறத நீங்கள் சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல, அதனால நாளைக்கு அதை நிறுத்த முடியுமா? எனக்கு வந்து ப்ளீஸ் நரேந்திர மோடிஜிக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு தேட்டருக்குள்ளே செல்ஃபோன் ஆன் பண்ணால் 10 ரூபா ஃபைன் வைங்கன்னு ஒரு இது இருக்குது. அவன் வீட்டில் எமர்ஜென்சியா, யாரோ சாவ கிடக்குறாங்களா, வெளியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, இல்லை ஒரு பாம்பு வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்காக நீ செல்ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா ஓகே. சும்மா என்னடா பண்ணுறேன், படம் பார்த்துங்க மச்சான், படம் எப்படா இருக்குது, இதான் போயிட்டுருக்கடா, என்னடா சீனு அப்படின்னு சொல்கிறது எதுக்கு செல்ஃபோனு? அப்படி அதனால் யாருக்கு என்ன பலன்? ஸோ இதை நீங்கள் நிறுத்த முடிஞ்சால் நிறுத்துங்க, பட் யாராலும் நிறுத்த முடியாது. ஏன்னா டெக்னாலஜி அந்த ஸ்பீடில் பரவிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து அதுக்கு நாங்கள் வந்து அவங்களோட அந்த பழக்கத்துக்காக நான் வந்து படத்தை எடுக்க முடியாது, படத்தை எடுக்க முடியாது. நாங்கள் எடுக்கிற படம் நாங்கள் எடுக்க தான் போகிறோம். அதை பார்க்குற ஆளுங்க இருக்காங்க. இப்போ செல்ஃபோன் ஒருத்த வந்து மச்சான் எங்கிட்ட இருக்கேன், ஃபோன் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் இருக்காங்க தேட்டரில். நான்லாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நான் கத்துவேன், ஃபோனை வையா, நான் கத்துவேன், வெக்கமே இல்லாமல் கத்துவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் சினிமாவை நேசிக்கிறவங்க, அது எங்களால் புரியுதாங்க. ஸோ இந்த காவிய தலைவனில் உங்களுக்கும் காதல் இருந்திருக்கும். அந்த அந்த இது ஒரு அந்த பட போர்ஷனில் காதல் இருந்திருக்கும். அதுவும் அழகான காதல். இது வந்து ஒரு மியூசிக்கல் ட்ரீட் அப்படின்லாம் இயக்குனர் வசந்தபாலன் சொன்னார். இதுலேயும் தமிழக ஆடியன்ஸ் கிட்ட சித்தார்த் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் பாயாக தான் பிரதிபலிப்பாரா, இல்லை அதை உடைக்கணும், அந்த சாக்லேட் பாய்ங்கிறத உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் சித்தார்த் தேர்ந்தெடுக்கிறார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு காவிய தலைவனுங்கிற படத்தில் சாக்லேட் பாய்ங்கிற வார்த்தை வரத்துக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. பிகாஸ் அந்த படத்தில் அவங்க என்ன காளியப்பா பாகவதராக பார்த்தா தான் அது காவிய தலைவன் படம். அதை தாண்டி வந்து அவன் மூஞ்சி கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் சாக்லேட் பாய் கிடையாது. அது அவங்க மூஞ்சியை வர்ணிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதையும் தாண்டி இந்த படத்தில் அது மட்டும் வச்சு நான் எஸ்கேப் ஆக முடியாது. ஏதோ பார்க்குறது கொஞ்சம் சுமாராக இருக்கான்னு சொல்லிட்டு படத்தை எஸ்கேப் பண்ண முடியாது. நடிக்கணும். அந்த காதல் கூட அது வந்து ஒரு ஒரு மற்ற படங்களில் வர ரெகுலர் ரொமான்டிக் ஃபிலிம் கிடையாது. அது ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான காதல். ஸோ அதுவும் இந்த படத்தில் சொல்லப்படும். இந்த படத்தில் நீங்கள் மெனக்கெட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்கியமாக மெனக்கெட்ட விஷயம் என்னென்னா, ஒரு பொறுப்பு இருக்குது இந்த படத்தில். நீங்கள் மற்ற படத்தில் வந்துட்டு அந்த பொறுப்பு நமக்கு இருக்காது. இது வந்து நான் ஏன் சொன்ன மாதிரி கிட்டப்பா, தியாகராஜ பாகவதர், சிவாஜி கணேசன், எம்ஆர் ராதா அவங்க நடித்த காலகட்டத்தை பற்றி ஒரு படம், நல்ல நடிப்பை பற்றின ஒரு படம். ஸோ எங்கேயுமே அந்த சீன் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு யோசிக்க முடியாது. எல்லாத்த பற்றியும் முன்னாடி யோசித்து வசந்தபாலனை வந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒரு கனெக்ஷன் 2 பேருக்கும். அந்த அளவுக்கு நான் வசந்தபாலனை நம்பியிருக்கேன் இந்த படத்தில். அந்த விரல் எங்கேயுமே விடலை, அந்த தொப்புள் கொடி எங்கேயுமே கட்டாகலை. கரெக்டாக தானே போகுதுன்னு ஒரு சீனுக்கு ஒரு ஜாகிரதை எடுத்திருக்கோம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பழைய காலத்து படம், பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது எந்த நடிகங்கிட்டையும் நீங்கள் அந்த சீன் சொல்லும்போது ஒரு நடிப்பு பூதம் உள்ளே பூந்துடும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக வசனம் பேசணும்னு ஆசை வரும். ஆல்மோஸ்ட் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆசை வரும். பீரியட்னா எல்லாருமே என்னடான்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அவங்க அந்த காலத்து என்னடான்னு தான் திரும்பியிருப்பாங்க. பட் நமக்கு ஒரு மைண்டில் ஒரு மைண்ட் செட் இருக்கும், பீரியட் ஃபிலிம்னா இப்படி நடிக்கணும்னு. அதை ஒரு கட்டத்துலையும் அடக்கணும், அந்த பூதத்தை வந்து அடக்கணும், சாதாரணமாக நடிக்கணும். இப்போ மணிரத்னம் அவரோட ஸ்கூல்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இயக்குனர் வசந்தபாலன் கிட்ட பார்த்து அப்படின்னு பிரமிச்ச விஷயம் எதுவும் இருக்கா? எனக்கு வந்து நான் பாலனை வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் நேசிக்கிறேன். அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் நிறைய கிரியேட்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், உலக அளவில் கிரியேட்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். உங்ககிட்ட மட்டும்தான் 2.5 வருஷத்தில் நான் சினிமாவை தவிர எதை பற்றியும் பேசுனதே கிடையாது. நீங்கள் நம்புறீங்க நம்பலையோ தெரியல, எனக்கு 2.5 வருஷத்தில் நான் வசந்தபாலனோட சாப்பாடை பற்றியோ, இல்லை வேறு ஊரை பார்க்குறத பற்றியோ, இல்லை பொண்ணுங்களை பற்றியோ, காதலை பற்றியோ, சரக்கை பற்றியோ, அரசியல் பற்றி பேசுனதே கிடையாது. ஏன்னா அது நான் அந்த மாதிரி ஒரு பேச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ மாதிரி ஒரு போரிங்கான மனுஷன் உலகத்தில் கிடையாது. ஆனால் சினிமா அப்படின்னு ஒரு டாபிக் எடுங்க,
பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அது என்னை பிரமிக்க வச்ச விஷயம். வசந்த பாலனுக்கு சினிமா தவிர எதுவுமே பிடிக்காது, எதுவுமே தெரியாது. அப்படி சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆள். நிறைய வாசிக்கிற இயக்குனர் வசந்த பாலன். நீங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக படிச்சிருக்கிற புக்? நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு உலகத்தில் நடக்கிற பீப்புளோட கதைகள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவங்களோட வாழ்க்கை கதை. பிகாஸ் எனக்கு ஃபிக்ஷன் அவ்வளோவா உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் ஒரு செலிப்ரிட்டி, நான் ஒரு கிரியேட்டிவ், ஒரு கலைஞன். ஸோ மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்க பண்ண தப்புகளை பார்த்து உணர்ந்தால் நல்லாயிருக்கும்னு ஒன்று தோணிச்சு. ஸோ ரொம்ப வருஷமாக நான் அந்த ஒரு முயற்சியில் இருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து சச்சின் டெண்டுல்கரோட புக்கை படிச்சுட்ருக்கேன். ஏன்னா எவ்வளோ சாதிச்ச ஒரு நம்மளோட ஜென்ரேஷனே திருப்பி போட்ட ஒரு பெரிய ஆள். ஸோ அந்த புக்கை படிச்சுட்ருக்கேன். பட் ஜென்ரலாக எனக்கு பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி பற்றி படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி திரும்ப படிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி சமகாலத்தில் உங்களோட ட்ரெண்டில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இவங்களோட போகிற ரேஸ் எப்படி இருக்குது? ஐ திங்க் இப்போது முந்த மாதிரி இல்லைங்க. ஒரு நடிகை இன்னொரு நடிகனோட போட்டி போடவே முடியாது. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் வேலை மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நானே 20ல் ஒருத்தன், இல்லை 25ல் ஒருத்தன். அப்படிங்கிற போது நீங்கள் யாரை போட்டியாக எடுத்துகிட்டு போவீங்க? நாளைக்கு அவன் இருப்பானா நீங்கள் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. நான் சொன்ன மாதிரி வாரம் ஒருத்தன் ஹீரோ ஆகிட்டு இருக்கான். ஸோ யார் இருக்க போகிறாங்க எங்களுக்கே தெரியாது. ஸோ போட்டிக்கெலாம் டைமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற ஸோ அந்த பையனை கான்ஸ்டன்ட்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவன் சரியாக பண்ணுறான், நான் சரியாக பண்ணலையான்னு அவனை நான் திருத்திக்கிட்டே இருக்கேன். வேறு தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. காதலில் சொதப்புவது எப்படி அந்த படத்துக்கு பின்னாடி சித்தார்த் எந்த படங்களையுமே தயாரிப்பு பண்ணலை, தயாரிப்பாளராக இல்லை, ஏன்? அது ஆக்சுவலாக நான் வந்து சொந்த காசு போட்டு படம் எடுக்கிறவங்க. ஸோ நான் வந்து வாரம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி சூழ்நிலையில் எனக்கு அந்த மாதிரி சொத்தும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு படம் எடுக்கணும்னு ஆசையும் கிடையாது. நான் நடிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு 3 படம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு படம் தயாரிக்கணும்னா எனக்கு ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அந்த 2 வருஷம் ஏன்னா எனக்கு பிடிச்ச படம், நான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்காக தயாரிப்பாளர் ஆகலை. எல்லோரும் தயாரிப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஒரு சில படங்கள் இருக்கும், அதை பார்த்தோன்னே இந்த படம் ஓடுமாடாங்கிற மாதிரி சில படங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. அந்த 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 ஜானர் இப்போ எடுத்தால் நல்லாயிருக்கும், சினிமாவுக்கு நல்லது, அதனால் நிறைய பேருக்கு நல்லா அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுச்சுன்னா அந்த படத்தை நான் டெஃபினட்டாக தயாரிப்பேன். அதை வந்து எவ்வளோ கச்சிதமாக எவ்வளோ கம்மி செலவில் எடுத்தால் யாருக்கும் காசு போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதில் முடிஞ்ச அளவுக்கு புது இயக்குனர்களுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஹீரோ, இந்த டைரக்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்கேஜ் இதான் விலை, இதான் சேட்டலைட்னு பேசுகிறோம். அந்த தயாரிப்பாளர் சித்தார்த் இல்லை, எனக்கு தெரியாது, அந்த விளையாட்டும் தெரியாது. அது பண்ணுறதுக்கு பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறது 2 வருஷம். ஏன்னா அதை யோசித்து அதை ஃபுல்லாக கதையை வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் எடிட்டிங் பண்ணி அப்புறம் அதுக்கு வந்து கரெக்டான தேடி அப்புறம் அது எந்த நேரத்தில் வந்தால் அதுக்கு அட்லீஸ்ட் ரிலீஸ் கிடைக்கும். பிகாஸ் காவிய தலைவனுங்கிற ஒரு 2 வருஷம் ஒரு திரைப்பயணத்தையே நாங்கள் வந்து 2 வாரம் தான் ரிலீஸ் பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய படத்துக்கு 2 வாரம். இந்த நீண்ட இடைவெளி எதுக்கு? இந்த பெரிய கேப் 2000 ஒரு 2 வருஷத்துக்கு மேலே காவிய தலைவன் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் அப்படி இல்லை. காவிய தலைவனுங்கிற படம் வேறு. இது நாங்கள் எடுக்கலன்னா 4 வருஷம் போயிருக்கோம். இது அந்த மாதிரி படம். பிகாஸ் இந்த படம் செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த 1.5 வருஷம் ஏன்னா கரெக்டான ப்ரொடியூசர் அமைஞ்சு, கரெக்டான டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சு, அவங்க எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி, அப்புறமா எல்லா நடிகர்கள் யாருன்னு யோசித்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து அப்புறம் இந்த படத்தை கரெக்டாக ஷூட்டிங் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, ரொம்ப பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு பல மாதம் நாங்கள் வந்து பயங்கரமான பிளானிங். சசிகாந்த்ங்கிற ப்ரொடியூசர் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக பிளான் பண்ணி 80 டேஸில் காவியத்துடன் ஷூட்டிங் முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் 8 மாதம் எடுத்திருக்கு. ஏஆர் ரஹ்மானோட டேட்ஸ் கூட நிறைய கிடைக்கும். இல்லை, ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ஸோ ஏஆர் ரஹ்மான் டைம் எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு பாட்டுக்காக 5 மாதம் உட்காந்துருக்கோம். அந்த ஒரு பாட்டு ஏ மிஸ்டர் மைனருக்காக அதை ஷூட் பண்ணுறதுக்கு அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். அது வராமல் நாங்கள் ஷூட் பண்ண மாட்டோம்னு முடிவெடுத்து ஸோ வெயிட் பண்ணோம். பிகாஸ் எங்களுக்கு அந்த படம் அது எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபீல். அண்ட் அவர் கூட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த படத்தில் இருக்கிற போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சிஜியாக இருக்கட்டும், அந்த விஷுவல் ஃபினிஷாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி எப்போ வந்தால் இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இப்போ அதான் படத்தை எடுக்கிறது சினிமா கிடையாது, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் சினிமா. படத்தை எடுக்கிறதுங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொடக்ஷனுங்கிறது ரிலீஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பப்ளிசிட்டி. இந்த சினிமாவாக இருக்குது இப்போ. ஸோ அதை நாங்கள் புது ரூல்ஸ் நாங்கள் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் லூசியாவோட எனக்குள் ஒருவன் வருது, நிறைய ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எப்படி இந்த சர்வைவல் எப்படி போகுது உங்களுக்கு டெய்லி லைஃப்? எனக்கு தெரிஞ்சு 2014 வந்து என் வாழ்க்கையே
ஒரு ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ஜிகர்தண்டா, காவே தலைவன், எனக்குள்ள ஒரு இது வந்து தானாக அமைஞ்சது கிடையாது. இது வந்து 3 வருஷமாக நான் பட்ட கஷ்டம். பிகாஸ் ஓரளவுக்கு மேலே நான் ஒரு நடிகனா இன்னும் எவ்வளோ நாள் பண்ண போகிறேன், என்ன மாதிரி படங்கள் பண்ண ஆசைப்படுறேன், நானே கண்ணாடியை பார்த்து முடிவெடுத்த விஷயம் அது. படம் பிடிச்சா நடிக்க போவேன், இல்லைனா நடிக்க மாட்டேன், வீட்டிலே உட்காந்துருவேன்னு ஒரு முடிவெடுத்தேன். ஸோ அப்போ வந்த படங்கள் தான் ஜிகர்தண்டா, காவே தலைவன், எனக்குள்ள ஒருவன். நான் இதுக்கப்புறம் வேறு எந்த படமும் ஒத்துக்கவும் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் அவங்க அதை பார்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு அவங்க வாயால் கேட்க நானும் கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது என்ன படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்கிறேன். காவிய தலைவன் படத்தில் உங்கள் கூட நடித்த ஜோடியா கதாநாயகியாக நடித்தவங்க நிறைய இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது? வேதிகா உங்களோட பேர்? 2 பேருமே என்னோட பேர். 2 பேருமே 2 கதாநாயகிகளோட நடிச்சிருக்கீங்க. அப்போது ஐ திங்க் வசந்தபாலனோட படத்தில் வந்து நடித்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா முக்கியமாக அது வந்து வேதிகா பற்றி சொல்லணும். பிகாஸ் நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருதுங்கிறது சகஜம்தான். எனக்கு அப்பப்போ தேடி வர வாய்ப்பு, பட் நல்ல நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருதுங்கிறது சகஜம். பட் நடிகைகளுக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வேதிகாவுக்கு வந்து கானகோகிலம் வடிவாம்பாளுங்கிற ஒரு கேரக்டர் கிடைக்கிறது, அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இறங்கி நடிக்கிறதுங்கிறது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய கற்றுட்டு இருக்காங்க, அவங்க நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. பட் இந்த மாதிரி படம் அவங்களுக்கு திரும்ப எப்போ கிடைக்கும்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் அது வந்து அவங்கள பற்றி சொல்ல வரல, ஹீரோயின்ஸ்க்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ் பற்றி அப்படி ஒரு சூழ்நிலை. அவங்க ஏற்கனவே வந்து இயக்குனர் பாலா கிட்ட ரெட்டி நடிச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் இந்த படத்தில் பண்ண அளவுக்கு இது வரைக்கும் அவங்க கரியரில் பண்ணல. இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப வருமாங்கிறது கூட சந்தேகம் தான். அது அவங்களோட திறமையை பற்றி சொல்ல வரல, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாய்ப்புகள் பற்றி சொல்ல வரேன். ஏன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க அவரை. நீரவ் ஷாவோட கேமராவில், ரஹ்மானோட இசையில், ஜெயமோகன் சாரோட வசனங்கள், வசந்தபாலனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கியிருக்காரு, அது எல்லாமே அவங்கள வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க நான் நம்புறேன். ஏஆர் ரஹ்மானோட இசை உங்களோட கரியரில் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. இந்த படம் என்ன மாதிரியான இது ஒரு எல்லாத்தோடையும் வித்தியாசம். கிட்டத்தட்ட 12 பாடல்கள் இருந்த படத்தில் இருக்குது. கரெக்ட். அது வந்து 12 பாடல்கள் எப்படின்னா, ஒரு நாடகம் வந்து 1.5 மணி நேரம் நாடகம் போகுதுன்னா அந்த 1.5 மணி நேரம் நாடகத்தை 10 நிமிஷமாக சுருக்கி காட்டுற ஒரு விஷயம் அது. அது ஏஆர் ரஹ்மானால் மட்டும்தான் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடிஞ்சது இந்த படத்தில். ரெண்டாவது இந்த பாடல்கள்லாம் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் அப்படி நடந்துச்சு. ஒரு சில பாடல்கள் டியூன் முதல்ல வந்துச்சு. பட் இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு யூத் ஆடியன்ஸுக்கோ இன்னியோட ஆடியன்ஸுக்கு புரியணும்னா, பிடிக்கணும்னா அதில் ஏஆர் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. பிகாஸ் அந்த பாட்டு கூடவே பாடுவாங்க. அட் த சேம் டைம் அவரோட இசையில் வந்து சில மிக ஆழமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக சொல்கிற ஒரு திறமை வச்சுருக்காரு அவர் இந்த படத்தில். அது எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சித்தார்த், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Hi everyone, நான் வேதிகா பேசுகிறேன். யூடியூப் viewers, please subscribe to Red Pix.